எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பொருட்கள் மீது 50% வரை புதிய சுங்கவரி விதிக்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் மெக்சிகோ. கீழ்கண்ட எந்த நாட்டில் தங்க அட்டை திட்டம் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வாரணாசி. தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க எத்தனை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. கீழ்கண்ட எந்த பாதிப்பை தடுக்க இரும்புச்சத்து உப்பு ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் இரத்த சோகை. சமீபத்தில் வழங்கப்பட்ட ஷில்ட் குரு விருது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் கைவினை கலைஞர்கள். U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து குரூப் 4 அப்புறம் குரூப் 2 2A படிக்கிறவங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஷெட்யூல் வேணா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 20ஆம் தேதி. அதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். UGC, AICTE, NCTE அமைப்புகளுக்கு மாற்றாக கீழ்கண்ட எந்த ஆணையம் கொண்டு வரப்பட உள்ளது? வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம், அதாவது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு உயர்கல்வி ஆணையமானது கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்கல்விக்கு ஒரே அமைப்பின் கீழ் வந்து ஒழுங்குபடுத்துறது, எல்லா நடவடிக்கைகளும் ஒரே அமைப்புக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே உள்ள உயர்கல்வி அமைப்புகளான யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு, அடுத்து AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அடுத்து NCTE அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க? இது எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு ஒரே உயர்கல்வி அமைப்பா கொண்டு வர போறாங்க ஆணையமா. அதோட பேர் தான் வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம், அதாவது இங்கிலீஷ்ல விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அந்த ஆணையத்தை கொண்டு வர போறாங்க. இப்போ எப்படி ஒரு 2 கிளாஸ் இருக்கு அப்படின்னா 2 கிளாஸையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 3ஐயும் ரத்து பண்ணிட்டு ஒரே உயர்கல்வி ஆணையமா கொண்டு வர போறாங்க. ஸோ ஒரே அமைப்பின் கீழே இந்த உயர்கல்வி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்துறது, பல்கலைக்கழகங்களை ஒழுங்குபடுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஆணையமானது அமைக்க போறாங்க. அந்த ஆணையம் அமைக்கிறதுக்கான மசோதாவுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இதோட பேர் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஆணையமா அமைக்கிறத தான் பிளான் பண்ணியிருப்பாங்க, தேசிய உயர்கல்வி ஆணையம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இதோட பேரை வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான மசோதாவானது இப்போ மத்திய அமைச்சரவையினால ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், நெக்ஸ்ட் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அதாவது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில். இந்த 3ஐயும் ரத்து பண்ணிட்டு ஒரே உயர்கல்வி ஆணையமாக கொண்டு வர போறாங்க. ஸோ எதுக்காகனா உயர்கல்விக்கு ஒரே அமைப்பாக நிறுவனம், ஒற்றை அமைப்பாக நிறுவனம். அப்படி நிறுவப்பட்ட அந்த ஒற்றை அமைப்பு மூலமா பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது, அதை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரியான பணிகள்லாம் இந்த ஆணையத்தின் கீழ் செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா, அது வந்து இந்த ஆணையத்திட்ட கொடுக்க மாட்டாங்க. அது மத்திய கல்வி அமைச்சகத்துல தான் இருக்கும். கல்வி அமைச்சகத்துல தான் அந்த நிதி வழங்கும் பொறுப்புங்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், சட்ட கல்லூரியா இருக்கட்டும் அப்படின்னா அதெல்லாம் இந்த உயர்கல்வி ஆணையத்தோட அதிகார வரம்புக்குள்ள கொண்டு வரப்படாது. ஸோ மெடிக்கல் காலேஜ், லா காலேஜா இருக்குன்னா அது இந்த உயர்கல்வி ஆணையம் அமைக்கிறாங்க இல்லையா, அதோட அதிகார வரம்புக்குள்ள வராது. நிதியும் அந்த உயர்கல்வி ஆணையத்துக்கு கிடையாது. அதை நிதி ஒதுக்குறதுங்கிறது மத்திய கல்வி அமைச்சகத்தோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய விளைவுகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக வினித் ஜோஷி தலைமையில 9 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க.
போட்டித் தேர்வுல பயிற்சி பெறக்கூடிய, அதாவது அந்த மையங்கள்ல மாணவர்கள் பயிற்சி பெறாங்களே அவங்க தற்கொலை அதிகரிச்சுட்டு வருது. நெக்ஸ்ட் நிறைய அங்கே அந்த கோச்சிங் சென்டர்ல பாதுகாப்பு வசதிகள் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. கழிப்பறை வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்ங்கிறது குறைவா இருக்கு. அது சம்பந்தமா இந்த வினீத் ஜோஷி தலைமையிலான குழுவானது ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதத்திற்கு உயர்த்த அனுமதிக்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 100%. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் காப்பீட்டு துறையில வந்து 74% தான் அந்நிய நேரடி முதலீடுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இப்போ அதை 100% வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, இப்போ எல்ஐசி இருக்கு, காப்பீட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா கவர்மெண்டோட பங்குகள் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இதுல இருக்கு அப்படின்னு கிடையாது. ஆனா இது கவர்மெண்டோட நிறுவனம் தான் எல்ஐசி. இதுல பாத்தீங்கன்னா 51% வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ரிமைனிங் உள்ளதெல்லாம் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து அந்நிய நேரடி முதலீடு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னா அதுல வெளிநாட்டிலேருந்து அந்நிய நபர்கள், அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமோ வெளிநாட்டு நபரோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 74% வரைக்கும் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். 100% இதுக்கு முன்னாடி அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. இப்போ 100% வரைக்குமே அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்நிய நேரடி முதலீடுகளை வந்து செய்ய முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற வகையில கொண்டு வர போறாங்க. ஸோ நம்ம 1991ஆம் ஆண்டுக்கு அப்புறமா நம்ம இந்தியா எந்த கொள்கையை பின்பற்றுறாங்க? எல்பிஜி அப்படிங்கிற கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோபலைசேஷன் படி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நம்ம பொருட்கள் போகும், அங்கே உள்ளவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே உள்ள பொருட்கள் இங்கே கொண்டு வருவோம். ஸோ அப்போ அதனால தான் நம்ம இவ்வளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை அடைய முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி க்ளோஸ்ட் எக்கனாமியா தான் இருந்தது. ஸோ அதன்படி தான் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது 74% தான் இருந்தது காப்பீடு துறையில். அது 100% இப்போ அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% அனுமதிக்கக்கூடிய மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. அந்த மசோதாவோட பேர் என்ன அப்படின்னா காப்பீட்டு சட்டத்திருத்த மசோதா 2025. ஸோ அந்நிய நேரடி முதலீடுகள் மூலமா இப்போ காப்பீட்டு துறையில எவ்வளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கோம், முதலீடுகள் ஈர்த்திருக்கோம்னா 82,000 கோடியா இருக்கு. ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணுங்கிற வகையில அந்நிய முதலீடுகளுக்கு நம்ம 100% வரைக்கும் அனுமதி கொடுக்க போறோம். அதுக்கான மசோதாக்கு தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நிலக்கரி சுரங்க 7 நடைமுறைக்காக கீழ்கண்ட எந்த சாளர திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் நிலக்கரி சேது, அதாவது கோல் சேது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சீம்லெஸ் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்பரண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கோல். அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம எஃபிஷியண்டா வெளிப்படையான முறையில நிலக்கரியை பயன்படுத்துறதை உறுதிப்படுத்தும் வகையில தான் இந்த நிலக்கரி சேது அப்படிங்கிற சாளர திட்டத்தை தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது நிலக்கரி அப்படிங்கிறது பூமியில இருந்து தானே எடுக்கிறாங்க. அப்போ நிலக்கரி பாத்தீங்கன்னா சுரங்கம் அமைப்பாங்க, நிலக்கரி எடுக்கிறதுக்கு சுரங்கத்துல இருந்து எடுப்பாங்க. அந்த சுரங்கத்தை பாத்தீங்கன்னா நிலக்கரி எடுக்கிறதுக்காக ஏலம் விடுவாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த ஏலத்தை ஒரு நிறுவனம் வந்து வாங்கிக்கலாம். ஏலத்தின் மூலமாக ஒரு நிறுவனம் வந்து அந்த நிலக்கரி எடுக்கிறதுக்கு அப்புறம் நிலக்கரி ஏற்றுமதி செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதியானது கொடுப்பாங்க. அந்த ஏலம் கொடுக்குறாங்க இல்லையா, நிலக்கரி ஏல நடைமுறை இருக்கு இல்லையா, அந்த நடைமுறையின் கீழ் நீண்ட காலத்துக்கு, ஷார்ட் டேர்ம் இல்லாம நீண்ட காலத்துக்கு அந்த குத்தகை நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த ஏலம் எடுக்கிறாங்களே நிறுவனம், அந்த நிறுவனம் குத்தகை அடிப்படையில ஏலம் எடுக்க முடியும். அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த நிலக்கரி சாளர திட்டம், நிலக்கரி செய்து சாளர திட்டம். ஸோ பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாம நிலக்கரி சுரங்கங்களை ஏல நடைமுறைக்காக தான் இந்த நிலக்கரி செய்து சாளர திட்டம்ங்கிறது தொடங்குறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் பயன்படுத்துறதுக்காகவும் ஏற்றுமதி காரணங்களுக்காகவும் நீண்ட காலத்துக்கு குத்தகை அடிப்படையில நிலக்கரி சுரங்கங்களை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. எந்த நிறுவனம் வேணாலும் அவங்க ஏலம் எடுத்துக்கலாம் அந்த நிலக்கரி சுரங்கத்தை. இது நீண்ட காலத்துக்கு குத்தகை அடிப்படையில கொடுப்பாங்க. பயன்பாடு ஏற்றுமதி செய்யறதுனாலும் செய்யலாம் அதுக்காக. ஸோ உள்நாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்துல பங்கேற்று எந்த ஒரு பயன்பாட்டு கட்டுப்பாடுகளும் இல்லாம பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாம இதுல சமையல் நிலக்கரி இதுல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையல் நிலக்கரிக்கு இந்த திட்டமானது கிடையாது, அனுமதிக்கப்படாது.
நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் 2027 ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 11,718 கோடி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும், ஆனால் நடத்தலை. ஏன்னா கரோனா காரணமாக நடத்தலை. லாஸ்ட்டாக 2011 ஆண்டு நடத்தினது தான். ஸோ இப்போ 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்போட இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் அடிப்படையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு செலவாகும் இல்லையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு? அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னா 11,718 கோடி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு நடக்க போது. அதுக்கு 11,718 கோடி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் அடிப்படையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. 2026 ஆண்டு ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள வீடுகளை வந்து பட்டியலிடுவாங்க. அங்கே வீடுகள் கணக்கெடுப்பு பணியானது நடக்கும். 2027 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்டு, ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலம், ஜம்மு காஷ்மீர், லடாக், இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பர்லேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படும் ஜாதிவாரி கணக்கெடுப்போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பனி பிரதேசங்களாக இருக்கனால இங்கே 2026 நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கலே அதுக்கு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஸ்டார்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை சேமிக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஆப்பும் லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். சமீபத்தில் அந்தமான் தீவில் கீழ்கண்ட எந்த சுதந்திர போராட்ட வீரரின் சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சவார்கர். ஸோ சுதந்திர போராட்ட வீரர் சவார்கருடைய சிலையானது அந்தமான் தீவில் இப்போ திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் வி.டி. சவார்கர். இவருடைய சிலை தான் இப்போ அந்தமான் தீவில் திறந்து வச்சிருக்காங்க. ஏன் அந்தமான்ல இவருடைய தீவை திறக்கணும், அதாவது இவருடைய சிலையை திறக்கணும் அப்படின்னா, இவரை வந்து கைது செஞ்சு அங்கேதான் வந்து அந்த அந்தமான் தீவில் உள்ள சிறையில தான் அடைச்சிருப்பாங்க. 1911 ஆண்டு அடைச்சிருப்பாங்க. 1924 விடுவிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்தமான் தீவில் அவருடைய சிலையானது இப்போ அமைச்சிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர் வி.டி. சவார்கர் அவர்களுடைய சிலை. அதாவது விநாயக தாமோதர சவார்கர் தான் அவருடைய ஃபுல் நேம். ஸோ இவருடைய சிலையை பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் RSS உடைய தலைவரான மோகன் பாகவத்தும் திறந்து வச்சிருக்காங்க. தெற்கு அந்தமான் மாவட்டத்துல ஒரு பூங்கால தான் இவருடைய சிலையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இவர் பிரிட்டிஷ் அரசுனால இரட்டை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டு அந்தமான்ல போர்ட் பிளேர், அந்தமானுடைய தலைநகரம் தான் போர்ட் பிளேர். இப்போ ஸ்ரீ விஜயநகரம் சொல்லிட்டு அதோட பேரை வந்து மாத்திட்டாங்க, விஜயபுரம் சொல்லிட்டு. அங்கே வந்து அவர் 1911 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. 1924 ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். கொக்கோ கோலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹென்ரிக் பிரவுன். ஸோ இப்போ கொக்கோ கோலா நிறுவனம் பற்றி தெரியும், கொக்கோ கோலா எல்லாருமே குடிச்சிருப்பீங்க மேக்ஸிமம். அந்த நிறுவனத்தோட சிஇஓவாக ஹென்ரிக் பிரவுனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இந்த ஹென்ரிக் பிரவுன். ஸோ கொக்கோ கோலா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது 1892 நிறுவிருக்காங்க. இதோட நிறுவனர் யாருன்னா ஆஸ்டா கிரிஸ் கேண்ட்லர். இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது அமெரிக்கால ஜார்ஜியால அட்லாண்டால இருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ண போறாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுக்கான சட்டம் 2005 இயற்றிருப்பாங்க. ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2006 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 2009 தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல ஒரு நிதியாண்டுல 100 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஊதியத்தோட. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல, அதோட பேரை பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்ய போறாங்க. அதுக்கான மசோதாவானது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். ஸோ கிராமப்புறங்களில் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு மினிமம் 100 டேஸ்க்காவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 2006 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. இதுக்கான ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இப்போ அந்த 100 நாள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதையுமே 125 நாளாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கும் தான் இந்த மசோதா. பேரை வந்து பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க.
ஸோ இதுக்கான சட்டம் 2005 இயற்றியிருப்பாங்க. இதையும் பார்த்துக்கணும். ஸ்கீம் ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2006. ரீசன் நியூஸ், பிரதமருடைய அலுவலகம் சேவா தீர்த்துன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் பார்த்தீங்கன்னா லோக் கல்யாண் மார்க் அதோட பேரு. அடுத்து மத்திய அரசுடைய தலைமை செயலகத்தோட பேர் வந்து கர்த்தவிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆளுநர் மாளிகைகளுடைய பெயரானது ராஜ்பவன்லேருந்து லோக் பவனாக மாத்துறாங்க. அதாவது மக்கள் மாளிகைன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யறாங்க. மேற்கு வங்கத்தில் ரீசெண்டாக மக்கள் மாளிகைன்னு சொல்லிட்டு அதோட பேரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், 2024 to 2025 நிதியாண்டில் எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு நாட்டின் வேகமாக வளரும் மாநிலமாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் 16% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ 2024 to 25, அதாவது 2023 to 24 ஒப்பிடும்போது நம்ம 2024 to 25 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, 2024 to 25 16% பொருளாதார வளர்ச்சியை எட்டி தமிழ்நாடு நம்ம நாட்டுடைய வேகமாக வளரக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. யார் சொன்னா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, தமிழ்நாட்டுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது 2023 to 24 26.89 லட்சம் கோடியா இருந்தது. இப்போ 2024 to 25 நடப்பு விலையில அது 31.18 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ இதோட ஒப்பிடும்போது 60% வந்து பொருளாதார வளர்ச்சியானது அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருந்தாலும் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 45.31 லட்சம் கோடி பொருளாதார மதிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடு 31.18 லட்சம் கோடி மதிப்போட செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேசம், ஃபோர்த் பிளேஸ் கர்நாடகா, ஃபிஃப்த் பிளேஸ் வந்து குஜராத் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே சொன்னது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பற்றி வந்தால் கம்பல்சரி பார்க்கணும். 2021 to 22 அப்புறம் 2024 to 25 இடையில தமிழ்நாட்டுடைய ஜிடிபிங்கிறது 20.72 லட்சத்துலேருந்து 31.18 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அடுத்து தனிநபர் வருமானம். இதுல பாத்தீங்கன்னா அதாவது தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல 2021-22 தனிநபர் வருமானம்ங்கிறது 2.42 லட்சமா இருந்தது. இப்போ அது 3.62 லட்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2024 to 25. தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா தெலுங்கானா, செகண்ட் பிளேஸ் கர்நாடகா இருக்கு. யூனியன் டெரிட்டரியில பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி தான் வந்து அதிக தனிநபர் வருமானம் கொண்ட ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. 4.93 லட்சமா இருக்கு டெல்லியோடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. அடுத்த ரீசன் நியூஸ், தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா 9,29,956 கோடியா இருக்கு. 15வது நிதிக்குழுல தமிழகத்துக்கான நிதி பகிர்வு 4.079% இருக்கு. தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி விகிதம் 5.66% இருக்கு. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இப்போ டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய செகண்ட் கட்ட 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1 கோடி குடும்ப தலைவர்கள், தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மந்த்லி ஒரு 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரக்டா வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை. இப்போ 2ஆம் கட்ட விரிவாக்கமானது இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 12. ஸோ இப்போ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் கட்ட பயனாளிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1,13,75,492 பேர் பயன்பெற்று வராங்க. இப்போ 2ஆம் கட்ட விரிவாக்கத்துல இதுல 16,94,339 பேர் சேர்த்திருக்காங்க. ஸோ மொத்தமா 1,30,69,831 பயனாளிகளானது இந்த ஸ்கீம்ல இருக்காங்க. ஸோ நீங்க ஃபுல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. 1,30,00,000 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 லட்சம் இல்லைன்னா 31 லட்சம், 1,31 லட்சத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா 69,000 வர்றதுனால சொல்றேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். பயனாளிகள் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்தை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல தொடங்கி வச்சிருக்காங்க டிசம்பர் 12. ஸோ இந்த ஸ்கீமே நேமே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ பெண்களுக்கு இது வந்து உதவி தொகையா கொடுக்கல, அவங்களுக்கான உரிமை தொகையா நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, எதுக்காக பெண்களுக்கான இது ஒரு உதவியாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க.
மெயின்லி அது ஆன்சர் எப்படி வரும்னா இது உரிமைக்கானது, அவங்களுடைய உரிமை தான் இது இந்த பணம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டேட்ல இதே மாதிரி ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. உமன்ஸ்க்கான அசிஸ்டன்ட் ஸ்கீம், அவங்களுக்கு அதாவது மணி கொடுக்கறதுக்கான ஸ்கீம் ஒரு 10 ஸ்டேட்ல செயல்படுத்துறாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம். இந்த ஸ்டேட்லாம் எந்த நேம்ல இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துருக்கோம், அதை சொல்றேன். ஏன்னா ஒருவேளை பொறுத்தக மாதிரி கேட்கலாம், இதே மாதிரி ஒரு ஸ்டேட் 10 ஸ்டேட்ல செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறனால மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ப்போம். அதுவுமே விடியல் பயண திட்டம் இது பார்த்தீங்கன்னா 2021 மே 8 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 3600 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக மாதத்துக்கு ஒரு 800லேருந்து 1200 வரைக்கும் அந்த பெண்கள் வந்து சேமிக்கிறாங்க. மலைப்பகுதிகளுக்கு இந்த ஸ்கீமானது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னாலே ஒரு 10 ஸ்டேட்டு அங்கே என்னென்ன செயல்படுத்துகிறாங்க, என்ன நேம்லன்னு பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரி மஷ்கி லட்கி பஹின் யோஜனா செயல்படுத்துகிறாங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் முக்கிய மந்திரி லட்கி பெஹ்னா யோஜனா செயல்படுத்துகிறாங்க. மகாராஷ்டிரா வந்தன் யோஜனா அப்படிங்கிற பேரில் மகதாரி வந்தன் யோஜனாங்கிற பேரில் சத்தீஸ்கரில் செயல்படுத்துகிறாங்க. ஒடிசாவில் சுபத்ரா யோஜனாங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. கர்நாடகாவில் கிரகலட்சுமிங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. ஜார்க்கண்டில் முக்கிய மந்திரி மையா சம்மன் யோஜனாங்கிற பேரில் அந்த பெண்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டமானது செயல்படுத்துகிறாங்க. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இந்திரா காந்தி பியாரி பெஹ்னா சுக் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் லக்ஷ்மர் பந்தர் அப்படிங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. சிக்கிமில் சிக்கிம் ஆமா சசக்திகரன் யோஜனா அப்படிங்கிற பேரில் செயல்படுத்துகிறாங்க. புதுச்சேரியில் கிராண்ட் ஆஃப் மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு உமன் ஹெட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், அதாவது இது அந்த ஸ்கீமோட நேம்னு கிடையாது, ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா, அந்த தலைவிகளுக்கு இந்த உதவித்தொகையானது கொடுக்கறதா அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில். தமிழ்நாடு ஸ்கீம் ஹெச்பிவி தடுப்பூசி திட்டமானது இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் 9லேருந்து 14 வயதுள்ள சிறுமிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி தடுப்பூசிங்கிறது செலுத்த போகிறாங்க. ஹெச்பிவினா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால ஏற்படுது. அதுக்கான தடுப்பூசியை தான் ஹெச்பிவி தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த தடுப்பூசி 9லேருந்து 14 வயதுள்ள சிறுமிகளுக்கு இப்போது நம்ம தமிழ்நாட்டில் செலுத்துறதுக்கான திட்டம் நெக்ஸ்ட் மந்த் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பெண்கள்கிட்ட அதிகமாக காணப்படுது, அதை குறைக்கணும், அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டில் 3.38 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியானது செலுத்தப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னா அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ண போகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 9லேருந்து 14, அதாவது 14 வயது உள்ள பெண்களுக்கு தான் செலுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் பிரெக்னென்சி உமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெச்ஐவி சிபிலிஸ் பரிசோதனைகளானது செய்கிறாங்க. ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி 1000 ரூபி உதவித்தொகையானது ஒரு 6 மாதங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ 7618 குழந்தைகளுக்கு மந்த்லி கொடுத்துருக்காங்க 6 மந்த்துக்கு 1000 ரூபி. அடுத்து ஹெச்ஐவி பாதிப்பு விகிதம்ங்கிறது தேசிய அளவில் எவ்வளவா இருக்குன்னா 0.23% இருக்கு. தமிழ்நாட்டில் 0.16% இருக்கு இந்த ஹெச்ஐவி பாதிப்பு விகிதம் அப்படிங்கிறது. அடுத்து தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஹெச்ஐவி பாதிப்பு இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்குறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்த ஆபிச்சுவரி, சமீபத்தில் காலமான சிவராஜ் பாட்டீல் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் தான் இந்த சிவராஜ் பாட்டீல் என்பவர். இப்போ சமீபத்தில் காலமாயிட்டாரு. இவர் தான் அந்த சிவராஜ் பாட்டீல். ஸோ இவர் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த டைம்ல தான் இந்த மும்பை பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும் 2008. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு பொறுப்பேற்று இவர் ராஜினாமா செஞ்சிருப்பாரு. அந்த டைம்ல தான் அந்த மும்பை தாக்குதல் நடந்திருக்கும். சரி, காங்கிரஸ் மூத்த தலைவர் தான் சிவராஜ் பாட்டீல். இவர் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர். 1977லேருந்து 79ஆம் ஆண்டு வரைக்கும் மகாராஷ்டிர பேரவை துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. 1991லேருந்து 96ஆம் ஆண்டு வரைக்கும் மக்களவை தலைவராக இருந்திருக்காரு, 10வது மக்களவை தலைவரா. இப்போ 18வது மக்களவைங்கிறது இருக்கு. 18வது மக்களவையோட தலைவர் யார்?
இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் இதான் உங்களுக்கு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. 2004 2008 வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார். 2008 அவர் ராஜினாமா பண்ணிட்டார் இந்த மும்பை பயங்கரவாத தாக்குதல் காரணமா. அதுக்கடுத்து 2010 2015 வரைக்கும் பஞ்சாப் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு. சண்டிகர் யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகியா இருந்திருக்காரு. அடுத்து ஷார்ட் நியூஸ், பறை இசை கலையை பாடத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் வேலு ஆசான், பறை இசை கலைஞரான வேலு ஆசான் அவருக்கு பார்த்தீங்கன்னா பத்ம விருதானது சமீபத்தில் தான் வழங்கியிருப்பாங்க, பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது. அவருக்கு வழங்கப்பட்ட பாரதி பறை பண்பாட்டு மையத்தை இப்போ RN ரவி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஆளுநருடைய விருப்ப நிதியின் கீழ் தான் இந்த பாரதி பறை பண்பாட்டு மையம்ங்கிறத அமைச்சிருக்காங்க. அடுத்து கம்போடியாவோட நடைபெறக்கூடிய தீவிரமான மோதலுக்கு இடையில தாய்லாந்துல இப்போ நாடாளுமன்றமானது கலைக்கப்பட்டிருக்கு. புதிய தேர்தலானது நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து டிசம்பர் 13 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், UGC, AICTE, NCTE அமைப்புகளுக்கு மாற்றாக கீழ்கண்ட எந்த ஆணையம் கொண்டு வரப்பட உள்ளது? ஆன்சர், வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையம். அதாவது விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் அப்படிங்கிற ஆணையம் கொண்டு வராங்க. காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதத்திற்கு உயர்த்த அனுமதிக்கும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 100%. நாடு முழுவதும் அணுமின் நிலையங்கள் மூலம் எத்தனை ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆன்சர், 8.7 ஜிகாவாட். நிலக்கரி சுரங்க ஏல நடைமுறைக்காக கீழ்கண்ட எந்த சாளர திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், நிலக்கரி சேது சாளரம். 2027 மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், 11,718 கோடி. சமீபத்தில் அந்தமான் தீவில் கீழ்கண்ட எந்த சுதந்திர போராட்ட வீரரின் சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், சவார்கர். கோகோ கோலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், ஹென்ரிக் பிரவுன். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர், பூஜ்ய பாபு கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். 2024-25 எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு நாட்டின் வேகமாக வளரும் மாநிலமாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர், 16%. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர், முதலமைச்சர் MK ஸ்டாலின். HPV தடுப்பூசி திட்டமானது இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர், தமிழ்நாடு. சமீபத்தில் காலமான சிவராஜ் பாட்டீல் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர், முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.